நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். ஒரு 1000 ரூபாய் கையில் இருந்தால் போதும் இந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிக்க முடியும். இது ஒரு வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பொருள் வீணாகாமல் இருக்கிறதுக்காக அந்த பொருளை மதிப்பு கூட்டி வேறொரு பொருளாக மாற்றி விற்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம அரசாங்கமே அதிகமாக நம்மளை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய லோன்ஸும் தராங்க. PMFME ஸ்கீமில் இந்த மாதிரி தொழில்கள் செய்கிறதுக்கு லோன் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு ட்ரைனிங் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு தொழிலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தொழிலுக்கு நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம்ங்க. இந்த வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும் இந்த தொழிலை நம்ம ஈஸியாக செய்ய முடியும். இந்த வெங்காயத்தில் இருந்து நம்ம நிறைய பொருட்கள் தயாரிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஆனியன் பவுடர் தயாரிக்கலாம், ஆனியன் பேஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா டீஹைட்ரேட்டட் ஆனியன் ஃப்ளேக்ஸ், ஆனியனில் ஆயில் தயாரிக்கலாம். அதே மாதிரி வெங்காயத்தில் வினிகர் தயாரிக்கலாம், சாஸ் தயாரிக்கலாம், ஊறுகாய் தயாரிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒயின் தயாரிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வெங்காயத்துலேருந்து தயாரிக்கிறோம். ஏற்கனவே நம்ம வெங்காயத்துலேருந்து பவுடர் தயாரிக்கிறதும் டீஹைட்ரேட்டட் ஃப்ளேக்ஸ் தயாரிக்கிறதும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இதில் வெங்காய பேஸ்ட் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு விழுது நம்ம தயாரிக்கிற மாதிரி வெங்காய விழுதையும் நம்ம தயாரித்து பேக் பண்ணி விற்கலாம். அப்போ இது சேல் ஆகுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். சாதாரணமாக குக்கிங்க்கு வெங்காயத்தை வெட்டி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பேஸ்ட்டாக இப்போ நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோம் மேக்கர்ஸும் சரி, வேலை செய்கிறவங்களும் சரி, இல்லை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல், இந்த மாதிரி இடத்துல எல்லா இடத்துலையுமே இந்த வெங்காய பேஸ்ட்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது வெங்காயம் நம்ம நாட்டில் எங்கே அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், கர்நாடகா, குஜராத், பீகார், இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு கிடைக்குது. இங்கே பெரிய பெரிய மார்க்கெட்ஸ் இருக்குது. அங்கேருந்து நம்ம வெங்காயத்தை என்ன செஞ்சுக்கலாம், பல்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தில் நீங்கள் நிறைய விதமான தொழில் பண்ண முடியும். சாதாரணமாக வெங்காயம் வாங்கிட்டு வரும்போது அதில் இருந்து நம்ம ஹோல்சேலாக விற்கலாம், ரீட்டெயிலாக விற்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் பவுடராக விற்கலாம், டீஹைட்ரேட்டட் ஃப்ளேக்ஸாக விற்கலாம், இன்றைக்கி சொல்லக்கூடிய ஆனியன் பேஸ்ட்டாக சேல் பண்ணலாம். அப்போது ஒரு வெங்காயம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பல விதமான தொழில் இதில் செய்ய முடியும். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் பி அதிக அளவில் இருக்குது. விட்டமின் சி, அப்புறம் இரும்பு சத்து, அப்புறம் கால்சியம் சத்து, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அளவில் இருக்குது. இப்போ ஆனியன் பேஸ்ட் எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல வெங்காயத்தை அந்த அழுகல் இல்லாமல், பூச்சிகள் இல்லாமல் நல்லா அதை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அது காம்புகள், அந்த தோல் நீக்கி அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் மிஷின் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம கொடுத்து பேஸ்ட் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரே மாதிரியாக விழுது அப்படியே ஒரே மாதிரியாக இருக்கணும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை நம்ம எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 84% அளவுக்கு உங்களுக்கு தண்ணீர் இருக்கும், வாட்டர் கண்டென்ட் இருக்கும், அந்த வெங்காயத்திலேயே இருக்கும். அதனால் அதை என்ன செய்யணும்னா கொஞ்சம் ஹீட் பண்ணணும். ஒரு 110 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த செல்சியஸில் நம்ம என்ன செய்யணும், ஹீட் பண்ணணும். நம்ம சாதாரணமாக ஒரு ஸ்டீல்லையோ இல்லை இரும்புலையோ செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்தில் நம்ம என்ன செய்யலாம், நல்லா அதை ஹீட் பண்ணலாம். ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பும் கடைசியாக கொஞ்சம் சிட்ரிக் ஆசிடும் நம்ம சேர்த்து என்ன செய்கிறோம், நல்லா அதை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பேக்கிங் பண்ணுறோம். இந்த மாதிரி பேக்கிங் பண்ணதை நம்ம நல்லா கூலிங்கான ஒரு பிளேஸில் நம்ம வச்சுக்கணும். இதுக்கு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாக்கா நிஃப்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது இந்த ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜிக்கான அமைப்பு. அது கவர்மெண்ட் மூலமாகவே, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட். அது அங்கெல்லாம் இந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் தராங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருக்குது அந்த இன்ஸ்டியூட். நீங்கள் அங்கே என்ன செஞ்சுக்கலாம், ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா அசிடிட்டி லெவல் அது இதுன்னெலாம் பார்ப்பாங்க. நீங்கள் அந்த ட்ரைனிங் பீரியடில் அதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக சொல்லி கொடுத்துருவாங்க. பேஸ்ட் தயாரிக்கிறதுங்கிறது இவ்வளவு தான். இந்த மாதிரி தயாரித்ததை நம்ம கரெக்டாக ஒரு பவுச்லேயோ இல்லைன்னா டின்ஸ்லையோ நம்ம பேக்கிங் பண்ணி சேலுக்கு கொண்டு வரலாம். அப்போது இது நீங்கள் நார்மலாக மிஷின்ஸ் இல்லாமல் பண்ணலாம். அந்த பேஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் மிஷின் வாங்கிக்கிட்டால் போதும். ஆனால் மிஷின்ஸோடு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாக்கா இதுக்கு வெங்காயத்தை உரிக்கிறதுக்கு பீலிங் மிஷின் இருக்குது, வாஷ் பண்ணுறதுக்கு வாஷர் இருக்குது. அதாவது வெஜிடபிள் வாஷர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும், வெஜிடபிள் வாஷிங் மிஷின் அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வாஷிங் மிஷின்
மிஷின் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணுறதுக்கு பேஸ்ட் மிஷின் இருக்குது. அந்த பேஸ்ட் மிஷினும் என்ன செஞ்சுக்க முடியும், வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி வாங்கி கூட நம்ம என்ன செய்யலாம், இந்த தொழிலை வந்து பண்ண முடியும். பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறது அப்படின்னாக்கா இந்த மாதிரி மிஷின்ஸை வாங்கிக்கலாம். கம்மியான லெவலில் செய்கிறீங்க அப்படிங்கும்போது இவ்வளோ பெரிய மிஷின்ஸ் தேவையில்லை. கொஞ்சம் கம்மியாகவே நம்ம வீட்டிலையே வந்து சாதாரணமாக செஞ்சுக்க முடியும். இந்த நம்ம வந்து நார்மல் மிக்சியில் ஆனால் அரைச்சோம்னா ஈவனாக உங்களுக்கு வந்து இந்த பேஸ்ட் வராது. அதனால பேஸ்ட் மிஷின் மட்டும் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வாங்கிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்னென்ன மிஷினரிஸ் வேணும், அதுக்கு என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் பீலிங் மிஷின் வெங்காயம் உரிக்கிறதுக்கு, ஆனியன் கட்டிங் அண்ட் ஸ்லைசிங் மிஷின் வெங்காயத்தை கட் பண்ணுறதுக்கும் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கும், ஆனியன் பேஸ்ட் மிஷின் அந்த பேஸ்ட்டாக ஒரே மாதிரி உங்களுக்கு கிரேவியாக வர்றதுக்காக, ஸ்டெரிலைசேஷன் டேங்க் அந்த வெங்காய பேஸ்ட்டை வந்து கரெக்டான பதத்துக்கு வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பேக்கிங் மிஷின் வந்து நீங்கள் பெரிய அளவில் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங் மிஷின் வாங்கிக்கலாம். இதற்கு ஏதாவது உங்களுக்கு லைசன்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு FSSAI லைசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஆன்லைனில் நீங்கள் வந்து இதை ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு GST அப்படிங்கிறது தேவையாக இருக்குது. அப்போ இதில் என்ன மாதிரியான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். நார்மலாக வந்து இது விற்கிறத பொறுத்து, நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதை பொறுத்து இதில் ப்ராஃபிட் இருக்கும். சாதாரணமாக இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 50% அளவுக்கு உங்களுக்கு எப்பயுமே லாபம் நிற்கும். அதனால் ஃபுட் ப்ராடக்ட்டில் நீங்கள் இறங்கும் போது நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. நம்ம பார்க்க வேண்டியது ஒன்றே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்சேலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹோல்சேலாக வாங்கி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த தயாரிப்பு தொழிலில் இறங்கும் போது இதில் நீங்கள் நல்ல லாபம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது ஒரு தொழிலாக பண்ணக்கூடாது, நிறையவா, அதாவது ஹோல்சேலாக விற்கிறது, ரீட்டெயிலாக விற்கிறது, ஆனியன் பவுடராக விற்கிறது, டீஹைட்ரேட்டட் ஃப்ளேக்ஸாக விற்கிறது, இந்த மாதிரி ஆனியன் பேஸ்ட்டாக விற்கிறது, இந்த மாதிரி இந்த ஒரு மூலப்பொருளையே நம்ம பலவிதமான தொழிலை நம்ம சேர்த்து செய்யும் போது இதில் நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.